நேரம்தான் என் எண்ணம் பொன்னாக ஈடேறும் காலம்தான் இனிமேல நல்ல நேரம்தான் என் எண்ணம் பொன்னாக ஈடேறும் காலம்தான் அள்ளித்தான் பாரிக்கட்டு முல்லப்பூ மாலகட்டு இனிமேல நல்ல நேரம்தான் அட இனிமேல நல்ல நேரம்தான் ஏனள்ளி தொட்டு தொட்டு நான் கூடத்தான் பூவண்ணு பட்டு கட்டி என் கூடத்தான் நீ அள்ளி தந்ததென்ன இப்போதுதான் இனிமேல நல்ல நேரம்தான் கண்ணால பாரு பொன்னாக கூவிப்பேன் காதோட கேளு எல்லாமும் கொடுப்பேன் கண்ணுக்கு முன்னால காவேரி தான் ஒண்ணுக்குள் ஒன்னாகும் என் நேரம் தான் கண்ணுக்கு முன்னால காவேரிதான் ஒண்ணுக்குள் ஒன்னாகும் என் நேரம் தான் மேல நல்ல நேரம் தான் என் எண்ணம் பொன்னாக ஈடேறும் காலம்தான் இனிமேல நல்ல நேரம்தான் என் எண்ணம் பொன்னாக ஈடேறும் காலம்தான் அள்ளித்தான் பாரிக்கட்டு முல்லப்பூ மாலகட்டு இனிமேல நல்ல நேரம்தான் அட இனிமேல நல்ல நேரம்தான் என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி செய்வேன் உன்னை கட்டிக்க போறவ அடுத்த வாரம் ஆங்காங்ல இருந்து வர்றான் அது வரைக்கும் நீ இங்கேயே கிட அப்பா அப்பாதான் அப்பா அப்பா நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன்ப்பா எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டேன் எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் தான் அதிகமா இருக்குன்னு எங்க டீச்சர் சொன்னாங்கப்பா இந்த தடவை எனக்கு எல்லா பாடத்தையும் ராஜண்ணா தான் கத்து கொடுத்தது நான் என்ன உங்ககிட்ட கோடி கோடியா பணமா கேட்டேன் 2 பக்கில இவங்களுக்கு போத ஏறணும் மாமா என்னது ரூம்ல இருந்து இன்னைக்கு ஹாலுக்கே வந்துட்டோம் படிப்படியா முன்னேறி இருக்கும்டா முதல்ல ரூம்ல இருந்தோம் இப்ப ஹாலுக்கு வந்திருக்கோம் நாளைக்கு டைனிங் ஹால் நாளை மறுநாள் தெருவுக்கு வந்துருவோம் ஐயோ அங்கேயும் அடிக்கணும்டா என்ன சோடாவுக்கு வாய் வைக்கலையா மாமா திறக்கவே இல்ல அப்பாவுக்கு தெரிஞ்சா சோடாவுக்கு வாய் வைக்கலைங்கிறதா இல்ல குடிக்கிறது அவரு
அப்பாவுக்கும் ஒரு பக்கு ஊத்தி கொடுத்துருவோம். ஐயோ அப்பா நம்மள கொன்னுடுவார். ஆ, அதுக்கு இத பத்தி தெரியாது. தெரிஞ்சிருந்தா நமக்கு முன்னாலேயே உட்கார்ந்துருவார். உங்க அப்பா இப்ப இருக்க நிலைமையில இது தேவை. மருந்துன்னு கலந்து கொடுத்துடலான்னு பாக் 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 அம்பளம் என்னை கெடுத்துட்டானுங்க. அம்பளம் என்னை கெடுத்துட்டானுங்க. உனக்கு தான் தெரியுமே, சின்ன பிள்ளையில நான் பால் பட்டிய கூட கையில தொட மாட்டேனே. இப்ப பிராந்தி பட்டிய தொட வச்சுட்டானுங்களே. மணி அடிச்சு குடுக்குறானுங்க. அம்பளம் டேய், தண்ணிய போட்டா அப்பாங்கிற மரியாதை கூட இல்லையா? எங்கடா என்னடா அம்பளம்? தங்கச்சி பேரை சொல்லி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச என் பிள்ளைங்களை கெடுத்துட்டேன். அவ இல்லாத வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போ பழவையே. உன் பசங்களை நானா கெடுத்தேன்? இவனுக்கு தான் என்ன கெடுத்துட்டானுங்க. இப்படியே விட்ட நீ கொட்டாய் விடும் போது உன் வாயில பிராந்தியை ஊத்தி குடுத்துருவானுங்க. இது பத்தாதுன்னு ஜிஞ்சர் கேக்குறானுங்க. ஐயா உண்மை சொல்ல விட மாட்டேங்க. இந்த வீடு இல்லைன்னா இன்னொரு வீடு கிடைக்காமல போகுது. அம்பலம், வீட்டுக்குள்ள வரும்போது வாசப்படியை மிதிக்காம வந்தேன், வெளியே போகும்போது மாடிப்படியை மிதிக்காம போறேன். நான் ரோசக்காரன். சரக்கு கொட்டிட போகுது. நல்ல வேலை. என்னடா இதெல்லாம்? ஏன்டா உங்களுக்கு என்ன பைத்தியமா? எப்பல என்ன பழக்கம்? தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைங்கள தகப்ப அடிக்க மாட்டா. ஆனா நீங்க கல்யாணமான பிள்ளைய அடிச்சிட்டீங்க. நீங்க வேணா உங்க பிள்ளைங்களை அடிக்கலாம், ஆனா எங்க புருஷன் அடிக்கிறது நீங்க யாரு? என்ன கேட்ட? எங்க புருஷன் அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்க போலாம். எங்க? இதை விட எல்லா வகையிலும் வசதியான எங்க வீட்டுக்கு. ஐயா, ஏய், வேஷம் போட்டு வந்தவர்தான் எத்தனையோ மேடையிலே ஆடியவர் யாரோ. இந்த வீட்டை விட்டு போயிடாதியா. இத பாரு, மீனாட்சி போயிட்டா, உங்க அண்ணா ராஜாவும் விட்டு போயிட்டா. இப்ப நீங்களும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருப்பா. வந்த பறவை பறந்தாச்சு, ஓய்வு காலம் போயாச்சு, வலி தாங்கி பழகி போச்சு, இடி தாங்கி கம்பியாச்சு. இப்ப உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. என்ன மன்னிச்சிருப்பா, தாண்டி பழக்கமா மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. எது வந்தால் என்ன, வந்து போனால் என்ன, என்று மாறாது வானந்தா. ரவி போடாதீங்கப்பா, போடாதீங்க. பெரியண்ணி, ரெண்டு பேரும் போகாதீங்க அண்ணி. இத பார், நாங்க இங்க இருக்கணும் நீ நினைச்சேனா உங்க அப்பாவை எங்க ரெண்டு பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்க சொல்லு. என்ன சொன்னீங்க? உங்க அப்பாவை மன்னிப்பு கேட்க சொன்னேன். அடச்சி போங்கடி. தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான், கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷன் எவனும் தனி மரம். வாங்க. என்னமா அது? எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அப்பா, அந்த அவ்வளவுக்காரர் கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியலப்பா. அப்படியா? ஆமா, ஏன் புருஷனே கண்ணு முன்னாடி அடிச்சாரு. ச்சே, அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இனியும் அங்க இருக்க கூடாதுன்னு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். வாங்க உள்ள வாங்க. இல்ல. ஆனந்த விகடல அம்பலக்கார பேட்டியை படிச்சு பெருமையோட உன்னை அந்த வீட்டுல கட்டி வச்சேன். எதுக்கு தெரியுமா? அந்த வீட்டு விளக்க ஏத்தி வைக்க, அணைச்சிட்டு வர இல்ல. நியாயத்துக்காக ஒரு கொலையே செஞ்சுட்டு வந்திருந்தாலும் உன்னை என் வீட்டுக்குள்ள சேர்த்திருப்பேன். ஒரு குடும்பத்தையே பிரிச்சுட்டு வந்திருக்கிறியே, உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. என்ன மாதிரி தகப்பனுங்க உன்ன மாதிரி பெண்களை பிறந்த வீட்டுல சேர்க்கறதுனாலதான் நீங்களும் அவங்க புருஷனுங்களை அவங்க வீட்டுல இருந்து பிரிச்சு இழுத்து கொண்டு நிக்கிறீங்க. மாப்பிள, பொண்ணத்தான் வலது கால எடுத்து வச்சு உள்ளவான்னு கூப்பிடுவாங்க, பிள்ளைய இடது கால எடுத்து வச்சு உள்ளவான்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. பொண்டாட்டி வீட்டுல நிரந்தரமா தாங்க நினைக்கிற புருஷன் மனுஷனே இல்லை. இதுக்கு மேல நான் அதிகமா சொல்ல தேவையில்லை. ரொம்ப நன்றிங்க. பெத்த பிள்ளைங்களே
தகப்பனை பிரிஞ்சு வெளியே வந்த பிறகு பலத்த கடமைக்காக அவங்கள ஒண்ணு சேர்க்க நினைக்கிற பாரு, உன் உயர்ந்த உள்ளத்தை எப்படி பாராட்டுதுன்னே எனக்கு தெரியல. அண்ணே அண்ணே, நாட்டாம பொண்ணு பார்வதி அழுதுகிட்டு ஆத்து பக்கமா ஓடுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. என்ன விடுங்க, உங்களுக்கும் தைரியம் கிடையாது, என்னையும் சாக விட மாட்டேங்கிறீங்க. இனிமே நீ என்னோட தான் இருக்க போற. எந்த அப்பனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. சேர்ந்துட்டீங்களா? மரியாதையா பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி வை, இல்ல நான் போலீஸோட வருவேன். ஐயா பெரியவரே, போலீஸோட வந்தா உங்க பொண்ணுக்கு கல்யாண வயசுன்னு தெரிஞ்சு அவங்களே போயிருவாங்க. நீ ரோசம் உள்ள ஆம்பளையா இருந்தா, ஒரு அப்பா ஒரு ஆத்தாவுக்கு பிறந்திருந்தா என் பொண்ணை தொடக்கூடாது. உன் பொண்ணை கட்டிக்க நான் கூட்டிட்டு வரல, காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க சம்மதத்தோட தான் எங்க கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி அவளை தொட நான் ஒண்ணு கீழ்த்தரமானவன் இல்ல. என்னது, ஏன் சம்மதத்தோட உன் கல்யாணமா? அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியா? இது நீயும் நானே எடுத்த முடிவு இல்ல, அவன் எடுத்த முடிவு. இப்ப நீ அவளை என் கூட அனுப்ப போறியா இல்லையா? நான் அனுப்புறதா? உங்க மகளை நான் கூட்டிட்டு வரல, அவளாதான் இங்க வந்திருக்கேன். உங்களால முடிஞ்சா அவளை கூட்டிட்டு போங்க. ஓ, அப்படி போறியா நீ? அவளை எப்படி கூட்டிட்டு போகணுங்கிறது எனக்கு தெரியும். அடுத்தவன் சண்டையை வேடிக்கை பார்க்காதீங்களா, பன்னாட பரதேசி பசங்களா. போறியா? அப்ப போ. அட, எப்ப போறீங்க?